ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி வரும் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலர்கள் தங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கட்சி தலைமையை வலியுறுத்தி வருகின்றனர். இது அமைச்சர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் தாவேக சார்பில் 30 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் சார்பில் 2, விசிக மற்றும் IUML சார்பில் தலா ஒருவர் அமைச்சர் பதவி வகிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் விஜயுடன் ஆரம்ப காலத்திலிருந்து அவரது மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி தற்போது தாவேக மாவட்ட செயலர்களாக உள்ளவர்கள் அமைச்சர் பதவி கேட்டு கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தாவேக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு தான் பதவி என உத்தரவாதம் கொடுத்து தாவேக துவங்கப்பட்டது. ஆனால் 60% கட்சி பதவிகள்தான் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் என வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு கட்சியில் உயர் பதவிகள் வழங்கப்பட்டன. அவர்களும் கட்சிக்காக உழைத்தனர். ஆனால் சட்டசபை தேர்தலில் கட்சிக்கு எந்தவித தொடர்புமே இல்லாத 106 பேருக்கு கட்சி தலைமை சீட் கொடுத்தது. இது கட்சிக்குள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் தஞ்சாவூர் சரவணன், ECR சரவணமூர்த்தி, மதுரை கல்லானை, தங்கபாண்டி, காஞ்சிபுரம் முனிரத்தினம், சைதாப்பேட்டை அருள் பிரகாசம் என கட்சியில் சீனியரான MLAக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. மாறாக கட்சிக்கு புதியவர்களான கீர்த்தனா, குமார், ரஞ்சித்குமார், ஸ்ரீநாத், ராஜு, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கமல் என 7 பேரை அமைச்சர்களாக்கி எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது தலைமை. அப்போதே சில சீனியர் MLAக்கள் பொதுச் செயலர் ஆனந்திடம் புகார் வாசித்தனர். இந்நிலையில் பெண்ணாகரம் கஜேந்திரன், ஊத்தங்கரை இளையராஜா, திருப்பத்தூர் திருப்பதி, வேலூர் வினோத்கண்ணன், நிலக்கோட்டை ஐயனார் உள்ளிட்ட MLAக்கள் அமைச்சர் பதவி கேட்டும் அமைச்சர்களான ராஜு, ரஞ்சித்குமார் ஆகியோர் மாவட்ட செயலர் பதவி கேட்டும் கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்காக கட்சியின் அமைப்பு மாவட்டங்களை பிரித்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலரை நியமிக்க கட்சி தலைமை முடிவு செய்தது. அதையறிந்த சீனியர் மாவட்ட செயலர்கள், ஏற்கனவே எங்களை தலைமை வஞ்சித்துவிட்டது, இப்போது இருக்கும் மாவட்ட செயலர் பதவியையும் பிடுங்குகிறீர்களே, ஒரு தொகுதிக்கு எப்படி மாவட்ட செயலர்களாக இருக்க முடியும்? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஏன் எங்களை பழிவாங்குகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே நேரம் அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கும் சீனியர்கள் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போவதாக சொல்கிறீர்கள், அப்போதாவது எங்களுக்கு பதவி கொடுங்கள் என வலியுறுத்தியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் இயக்க நிர்வாகிகளும் பேசுவதால் அவர்களை சமாளிக்க முடியாமல் கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் திணறி வருகிறார். அதே நேரம் தங்களின் பதவி பறிபோய்விடுமோ என அமைச்சர்களும் கலக்கத்தில் உள்ளனர் என கூறினர்.